ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ஃபியர்லாம் வேண்டவே வேண்டாம். ஸோ நல்லா பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட்டோடு எழுதணும். ஸோ இதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நாள் நைட் ஓகே ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை. ஸோ ஃபுல்லாக படிக்காதீங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 days டைம் இருக்குது. ஸோ அதில் 3 days ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட்டு 2 days எடுத்துக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? 5 days நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஒன்று ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டடீஸ், இப்படி தான் இருக்கணும். வெளியெல்லாம் போகிறது அது மாதிரிலாம் பிளான் பண்ணாதீங்க. நல்லா பிளான் பண்ணி படிங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் 1 or 2 days ஒதுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற லெசன்ஸ்க்கெலாம் ஒதுக்குங்க. ஆர்கானிக் படிக்கும்போது சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சாப்டர்லேயும் என்ன மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது, என்ன மாதிரிலாம் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ எந்த மாதிரிலாம் அதில் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ்க்கு கேட்கலாம். ஆர்கானிக் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபில்லிங்ஸ் டெஸ்ட்டு, டாலரன்ஸ் டெஸ்ட்டு, அந்த மாதிரி பிரித்து படிங்க. சரியா? அதுக்கப்புறம் நல்லா பிளான் பண்ணி படிங்க. கடைசி நாள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். நைட்டு, அதாவது எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நாள் நல்லா தூங்கணும். எக்ஸாமில் போய் தூங்கக்கூடாது. சரியா? நைட்டு சரியாக தூங்கலைன்னா எக்ஸாமில் போய் தூக்கம் வரும், எழுத முடியாது. நீங்கள் தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். பென்சிலு, எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல், பென்னுலாம் 3 பென்னு. நீங்கள் யூஸ்வலாக என்ன மாதிரி பென்னில் எழுதுவீங்களோ அதுதான் எடுத்துக்கணும். புதுசாக எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது.